ஃப்ரெண்டூர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுற்றுப்பயணத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் ஐயா இபிஎஸ் அவர்கள். ஏன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடலாம், மக்களை தாம் பக்கம் அண்டர்ஸ்டாண்ட் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்போட தான் இந்த பயணத்தை என்ன பண்ணாரு ஆரம்பிச்சார். ஆனா முதல் நாள்ல இருந்த தொய்வு அடுத்தடுத்த நாட்கள்ல அவருக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்தது, எனர்ஜி கொடுத்தது. ஏன்னா மக்கள் பெருசா என்ன பண்ணாங்க, கூடுனாங்க. கோயம்புத்தூர்ல குங்குமண்டலத்துல கூடின கூட்டத்தை விட மற்ற மாவட்டங்கள்ல கூடின கூட்டம் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆரவாரத்தை கொடுத்தது. ஆனா கூடின கூட்டம்லாம் உண்மையா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான கூடின கூட்டமா, திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் எதிர்ப்பை நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உண்மையா கூடுனாங்கன்னா இல்லவே இல்லை. காசுக்காக தான் கூடுனாங்க அப்படின்றத பல வீடியோக்கள் வந்து என்ன பண்ணுது வந்துருச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தும் சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா மக்கள் எதுக்காக கூடுறாங்க அப்படின்றத தோலுறுத்தி காமிச்சிட்டாங்க வீடியோக்கள் மூலியமா. ஸோ அப்போ மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையா கூடின கூட்டம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து கூடின கூட்டம் இல்லை, திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க அதனால கூடின கூட்டம் இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. ஏதோ காசு கொடுத்து கூட்டின்னு வராங்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வராரு அப்படின்னு வரும்போது அங்க அடிக்க கூடாது இல்லையா அப்படின்றதுக்காக மக்கள் என்ன பண்றாங்க, கூடுறாங்க. ஸோ இதனால இவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப பவர்ஃபுல் லீடரா இருக்கிறோம் அப்படின்னு. முதல்ல அதிமுகலே உங்களை என்ன பண்ணல, பவர்ஃபுல் லீடரா ஏத்துக்கல. உங்களை முதல்ல வந்து பொதுச் செயலாளர் ஏத்துக்கல. ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணிட்டீங்க, தேர்தலை தோல்வி அடைஞ்சிட்டீங்க. இந்த தேர்தலை மட்டும் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவர் கதை க்ளோஸ். ஏன்னா ஒண்ணு அரசியலை விட்டு வெளியே வந்துடணும், இல்ல பாஜக போய் என்ன பண்ணணும், சேர்ந்துடணும். அதிமுக அவர் இருக்க முடியாது. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை தோத்துட்டார்னா ஒண்ணு இரண்டாம் கட்ட தலைவரா வரணும். அதுக்கு அவர் சம்மதிச்சார்னா சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அதிமுக டேக் அவுட் பண்ணி அவரை கீழே தள்ளுவாங்க, இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கணும். அதுக்கு அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாருன்னா ஓகே. இல்ல நான் அரசியல இருந்து முழுசா விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயியின் மகன் அப்படின்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம் இல்லையா, பாஜகல அவருக்கான இடம் இருக்குது, பாஜகல சேர்த்துப்பாங்க. ஸோ இதுதான் நிலவரமா இருக்கு. இதன் மத்தியில ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கரரான போக்கு தான் வந்து என்ன பண்றாரு, செயல்படுத்துறாரு. ஆனா ஒரு சில மாவட்ட செயலாளர் தம் பக்கம் வச்சுக்கிறாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மதுரை மேற்கு தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவரு செல்லூர் ராஜு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக தலைமை மேல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருந்தார். ஏன்னா அவருக்கான ஒரு பண கஷ்டம் வரும் பொழுது தலைமை வந்து உதவி பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோட அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். அது மாத்திரம் இல்லாம பாஜக மதுரை மேற்கு தொகுதி மேல போக்கஸ் பண்ணாங்க. அதாவது மதுரை மேற்கு, வடக்கு, கிழக்கு இந்த தொகுதியில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைச்சது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் என்ன பண்ணாரு, வெறுப்புல இருந்தார். அதன் இடையில வந்து திமுக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போச்சு. அதனாலேயே கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அரசல் புரசலா என்ன பண்ணிச்சு பேசி நின்றுது. ஆனா இருந்தாலும் கீழடிக்கு வரும் பொழுது, அதாவது ராஜபாளையத்துல ஒரு பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு கீழடிக்கு வரும் பொழுது செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு, போய் வரவேற்கிறார். இப்ப நம்ம பொதுச் செயலாளர் வர்றாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போயிட்டு வரவேற்கிறாரு, மாலை போடுறாரு, துண்டு கூட எல்லாமே கொடுக்குறாரு, சால்வெல்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, பின்னாடி கார்ல போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஏறுறாரு செல்லூர் ராஜ். உடனே எடப்பாடி பழனிசாமி இங்க நிர்வாகி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு போக்கஸ் எல்லாம் செல்லூர் ராஜனை நம்ம கார்ல ஏறுறாரா இல்லையா அதுலதான் ஒரு போக்கஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா செல்லூர் ராஜை நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, தொடர்ந்து செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு, அவாய்ட் பண்ணிட்டே வர்றாரு. இது மதுரை மேற்கு தொகுதி மக்களை நீங்க அவமதிக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி என்ன பண்றாரு, அவர் ஏறுறாரு, கார்ல ஏறலாம், ஏன்னா வர்றாரு நம்ம தொகுதிக்கெல்லாம் வரப்போறாரு அப்படின்றதுனால கார்ல, அண்ணனே வேணானே ஏறாதீங்க, பின்னாடி அந்த கார்ல வாங்க, வேற கார்ல வாங்க, என் கார்ல ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாரு. இது செல்லூர் ராஜுக்கு ஒரு மாதிரி என்ன ஆகுது, தரக்குறைவான செயலா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாரும் எதிர்க்கவும் அப்படி சொல்லவோ அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு மாதிரி கேவலமா போயிடுச்சு. அதை வந்து செல்லூர் ராஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து மனசு வரல, ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா யாரா இருந்தாலும் இதை யோசிப்பாங்களா இல்லையா. ஏன்னா அவர் ஒரு மாவட்ட செயலாளர், சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு இருக்கும்போது அவர் கார்ல ஏறும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும், ஏறுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கணும். வேணானே கார்ல எல்லாம் ஏற வேண்டாம், வேண்டாம் நீங்க வேற கார்ல வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் ரொம்ப அரசல் புரசலா இந்த வீடியோ வந்து பரவின்னு இருக்கு. இதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமை
சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலரை வெறுக்கிறாரு, ஒரு சிலரை தான் தன் பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செல்லூர் ராஜு அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? உண்மையிலேயே செல்லூர் ராஜு தான் என்ன பண்ணும், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கணும். ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தலைமை என்ன பண்ணிருக்கணும், ஒரு எம்எல்ஏக்கு ஆதரவா இருந்திருக்கணும், ஒரு கட்சி தொண்டனுக்கு இருந்திருக்கணும். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி நிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் செல்லூர் ராஜுக்கு ரொம்பவே நெருடலா இருந்தது. ஆனா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நம்ம கட்சி, நம்ம பொதுச் செயலாளரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் மறந்து எடப்பாடி பழனிசாமிக்காக என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜா ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாரா? அவரு ஒரு எம்எல்ஏங்க, மாவட்ட செயலாளருங்க. ஏன் அவரை கார்ல நீங்க உட்கார வச்சா என்ன ஆயிட போகுது? காரு அவ்வளவு பெரிய இந்த காரா உங்களுது? கூட கூட்டின்னு போனா என்ன அப்படின்ற ரேஞ்சில தான் செல்லூர் ராஜோட ஆதரவாளர் என்ன பண்றாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய கண்டனங்கள் எழும்பி இருக்கு. மதுரை மேற்கு தொகுதியில இருந்து அதிமுகவினர், செல்லூர் ராஜோட ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன் நீங்க ஏத்தி இருக்கலாமே எங்க எம்எல்ஏவை, ஏன் ஏத்தல அப்படின்னு போது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ செல்லூர் ராஜு மேல ஒரு ஒரு விஷயமான கோவங்கள் இருக்குது அப்படின்றத இதன் மூலியமா என்ன பண்ணுது, வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா அவரு எல்லாரையும் வந்து அனுசரிக்கிறது ஒரு மாதிரி, செல்லூர் ராஜு மேல அனுசரிக்கிறாரு. அன்வர் ராஜா நம்ம எடுத்துப்போம். அன்வர் ராஜா திமுக வந்து இணையும் போது நிறைய பேர் வருவாங்க அதிமுக இருந்து, சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அன்வர் ராஜா என்ன பண்ணாரு, சொன்னாரு. சோ அதனுடைய நீட்சியா தான் செல்லூர் ராஜு கிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவர் திமுக பக்கம் வரப்போறதா அரசல் புரசலா பேசப்பட்டது. ஆனா இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணாரு, மறுத்தாரு. செல்லூர் ராஜு என்ன பண்ணாரு, மறுத்தாரு. இருந்தாலும் தலைமைக்கு அவர் உண்மையா இருந்தாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க செல்லூர் ராஜ எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்துல பின்னாடி ஆர்பி உதயகுமார் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் முன்னாடி வந்திருக்கு. ஆர்பி உதயகுமார் இப்போ செல்லூர் ராஜா மட்டம் தட்டணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. மதுரை இப்போ நீங்க விருதுநகர் மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ராஜேந்திர பாலாஜி தான் அங்க தலை. அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க ஜோலார்பேட்டை எடுத்தீங்கன்னா KC வீரமணி, கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா SP வேலுமணி. அது போல ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா மதுரை மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் செல்லூர் ராஜு, ஒரு பக்கம் நம்ம ஆர்பி உதயகுமார். இரட்டை தலைமையா இருக்கக்கூடாது. மேல இருந்த இரட்டை தலைமையை நாங்க ஒற்றை தலைமையா மாத்திட்டோம். கீழே நாங்க இரட்டை தலைமை, ஒற்றை தலைமை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜ டவுன் பண்ணணும், செல்லூர் ராஜுடைய ஆதிக்கத்தை இங்க கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக காய்களை நகர்த்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பார்க்கப்படுது. இதுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜா அவாய்ட் பண்றதுக்கான முழுக்க காரணம் பின்னாடி இருந்து ஆர்பி உதயகுமார் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுது. உட்கட்சி பூசல் வந்து எல்லா கட்சியிலும் இருக்குங்க, இல்லாமலாம் இல்ல. திமுக இல்லையா, அதிமுக இல்லையா, பாஜக இல்லையா, இல்ல விசிக இல்லையா, எல்லா கட்சியிலும் இருக்கு. சின்ன கட்சி முதற்கொண்டு பெரிய கட்சி முதல் வரைக்கும் உட்கட்சி முதல் இருக்கு. அது எப்படி அந்த தலைமை கையாளுது அப்படின்றதுதான் இங்க ஒரு விஷயமே. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கிறாரு, உட்கட்சி முதல்ல எவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், பார்த்துக்கிட்டு வரோம். ஆனா இதே பாஜகவிலும் அதிமுகவிலையும் இந்த உட்கட்சி மோதல் தலை விரித்து ஆடுது, வெளியே வருது, அடிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க ராஜேந்திர பாலாஜி எடுத்துங்க, விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துங்க, வேலூர் மாவட்டத்தை எடுத்துங்க, எல்லா மாவட்டத்திலும் உட்கட்சி மோதல் வெடிச்சு என்ன பண்ணுது, வெளியே வருது. அடுத்த கட்டமா மதுரையிலையும் வெளியே வந்துருச்சு. செல்லூர் ராஜு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா காமான மனுஷங்க. அவர்லாம் வந்து ரொம்ப காமான மனுஷன் தான், ரொம்ப இதுவா இருப்பாரு, ஜாலியா கலகல்னு இருப்பாரு. ஆனா இங்க ஆர்பி உதயகுமார் பண்ற வேலையினால இங்க செல்லூர் ராஜு மட்டம் தட்டுப்பாரு. இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். பாஜக கூட்டணியில இருந்து OPS அவர்கள் வெளியே வந்தார். வெளியே வந்தோன்னு செய்தியாளர் சந்திப்புல கேட்டாங்க, OPS-னால நம்ம பாவமா இருக்கு அப்படின்னு. அப்போ மனுஷன் கோவப்பட்டா போல, அதிமுகவின் முக்கிய தலைவருங்க அவரை பத்தி நீங்க எப்படி பாவங்கலாம் சொல்லுவீங்க அப்படின்னு உண்மையிலேயே OPS மேல செல்லூர் ராஜு பாசமா இருந்தா பண்ணாரு, கோவத்தை வெளிப்படுத்தினார். அவர் அப்படி சொல்லாதீங்க, அவரு அதிமுகவின் முக்கிய தலைவர்ன்றதை மென்ஷன் பண்ணார். சோ இந்த ஒரு காரணம் கூட EPS-க்கு வெறுப்பை உண்டாக்குது. எப்படி நீங்க வந்து OPS-க்கு ஆதரவா பேசலாம், OPS-க்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம்? செய்தியாளர்கள் எதனா கேட்டுட்டு போட்டங்க, உங்களுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் என்கிட்ட கேட்கலையா, OPS பத்தி கேட்கலையா,
டிடிவி தினகரனை பத்தி கேட்கலையா, சசிகலாவை பத்தி கேட்கலையா? நான் அவாய்ட் பண்ணிட்டு போறது இல்ல, அவங்க மேல குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு போறது இல்ல, அது மாதிரி நீங்க போக வேண்டியதானே, ஏன் நீங்க போகல அப்படின்ற ஒரு கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. செல்லூர் ராஜு ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசிட்டாரு, ஓபிஎஸ் மேல பாசமா பேசிட்டாரு, ஓபிஎஸ் மேல இருக்கிற அன்பினால ஒரு பேச்சுகள் வெளிப்பட்டது அப்படின்னு ஆர்பி உதயகுமாரும் இங்கிருந்து ரிப்போர்ட்டுகள் என்ன பண்ணிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு தூவி அனுப்பி இருக்கிறார். இதனால எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜா கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கணும், அவர் எப்போ வேணாலும் விழுந்துடலாம், நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அவரை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஐ புகழ்ந்ததுக்காக, ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுறதுக்காக, ஓபிஎஸ்க்காக கோபப்பட்டதுக்காக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கார்லயே ஏற வேண்டாம் அப்படின்னு செல்லூர் ராஜா ஒதுக்கி வச்சிருக்காரு, அவாய்ட் பண்றாரு. சோ செல்லூர் ராஜோட போக்கு உண்மையிலேயே, ஏன்னா ஒன்னா இருந்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் ஒன்னா இருந்திருக்கிறாரு ஏடிஎம்கேல, அம்மாவின் ஆட்சி காலத்துல அவரு முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்ட பிறகு அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, முதலமைச்சர் எல்லாரும் ஒன்னா அண்ணன் தம்பியா பழகிருக்காங்க, மாமா மச்சனா பழகிருக்காங்க, அங்க பங்காளியா பழகிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்துலதான் செல்லூர் ராஜ் என்ன பண்ணிருக்காரு, அவர் அப்படி சொல்லாதீங்க, பாவன்னு சொல்லாதீங்க, அவருடைய நிலைமையை பாவன்னு சொல்லாதீங்க, அவர் அதிமுகவின் முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட இது சொன்னதில்லை, செல்லூர் ராஜ் இது ஆணித்தனமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜா அவாய்ட் பண்ணிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஆர்பி உதயகுமார் தான் இருக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கார்ல ஏற்றுக்கொள்ளாதது செல்லூர் ராஜுக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்திருக்கு, ஆதரவாளர்கள் மத்தியில பெரும் கிளர்ச்சி ஏற்படுத்திருக்கு, அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்லூர் ராஜு தன்னுடைய கார்ல ஏறும்பொழுது இபிஎஸ் அவர்கள், அண்ணனே என் கார்ல வேணானே ஏறாதீங்க, வேற கார்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஓபிஎஸ்ஐ புகழ்ந்தும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ் மேல அன்பு வைத்தும் பேசின ஒரு விஷயம் தான் காரணம் அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி ஆர்பி உதயகுமார் முழுக்க முழுக்க செல்லூர் ராஜா ஓரங்கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும் இதை மூவ் பண்றார் அப்படின்ற தகவல் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.